லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 27 தொடக்கம் 40 முடியும் வரை. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமர உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தார்கள். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்த மகப்பேறு என்று இறந்தார். 2ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறு 7 மகப்பேறு என்று இறந்தனர். கடைசியாக அந்த பெண்ணும் இறந்தார். அப்படியானில் உயிர்த்தெழுகிற பொழுது அவர் அவர்களுக்கு யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்ளுகின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாவரும் இறந்து உயிர்த்தெழுகிற பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோ உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அவர் அங்கு ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உள்ளவர்களே என்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கார்த்திகை மாதத்தின் இறுதி நாட்களில் இருக்கின்றோம். இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக செபித்து கொண்டிருக்கின்றோம். இறப்பை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, மோட்சத்தை பற்றி, நரகத்தை பற்றி, உத்தரிப்பு ஸ்தலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம், அறிகிறோம். இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய சன்னிதானத்தை அடைய வேண்டும் என்று திருப்பலிகள் வைத்து செபிக்கிறோம். நல்லவளம். ஆனால் இங்கே உயிர்த்தெழுதலை மறுக்கின்ற சதுசேயர்கள் வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள் ஒரு கேள்வி. அதாவது, ஒருவர் இருக்கின்றார், அவரை 7 பேர் மணக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் என்று இறக்கிறார்கள். ஆகவே உயிர்த்தெழுகின்ற பொழுது அவர்கள் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்று கேட்ட பொழுது, பிரியமானவர்களை, ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. இவ்வுலகில் வாழுகிறவர்கள் தான் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், பிள்ளை பேரை கண்டுகொள்ளுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறு அமைகிறது. ஆனால் மறு உலகிலே உயிர்த்தெழுதலின் பின்பு சற்று வித்தியாசமான வாழ்வி நிலை இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவேதான் இயேசு இங்கே குறிப்பிடுகிற முதல் விடயம், உயிர்த்தெழுதல் என்பது உண்டு. ஆகவேதான் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுத பொழுது சின்னப்பர் சொல்லுகிறார், துஞ்சியோர் முதல் கனி இவரே, இவர் உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் விசுவாசம் பொய்யானது. ஆகவே இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பும் உயிர்த்தெழுதலை சுட்டி நிற்கின்றது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலுடைய வாழ்வி நிலைக்கும் இவ்வுலக வாழ்வி நிலையும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், இவ்கால வாழ்வில் மக்களும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாவரும் இறந்து உயிர்த்தெழுகிற பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவர்கள் சாக முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்து இறந்து நிச்சயமாக நாங்கள் ஒரு காலம் உயிர்த்தெழுவோம். அவ்வாறு உயிர்த்தெழுகின்ற பொழுது அவர்கள் மீண்டும் மரணம் அடைய முடியாது. மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் வானதூதர்களைப் போல் இருப்பார்கள். ஏனெனில் வானதூதர்களுக்கு அங்கே உடல் இருக்காது. ஆகவே அவர்கள் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாருங்கள், உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளுடைய மக்களாக இருப்பார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறந்தவர்களினுடைய கடவுள் அல்ல எங்கள் கடவுள், உயிர் வாழ்வோரின் கடவுள். ஆகவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம்தான். ஆனால் முடிவற்ற நித்தியமான வாழ்வை நாங்கள் கண்டுகொள்வதற்கு, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது அதனை பயன்படுத்தி நித்தியமான ஒரு வாழ்வை கண்டுகொள்வதற்கு இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் உயிர்ப்பு என்பது நிச்சயம், மரணம் என்பது எவ்வாறு நிச்சயமோ அதே போன்று உயிர்ப்பு உண்டு. ஆகவே அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் கண்டுகொள்ளுகிற பொழுது, அந்த உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் உரிமை உள்ளவர்களாக மாறுகிற பொழுது, அந்த நித்திய வாழ்வை கண்டுகொள்ளுகிறவதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஆயத்தம் என்பதுதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த காலப்பகுதி. அவ்வாறான ஒரு வாழ்வை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். பல தடவைகள் நாங்கள் அதனை புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள மறந்து விடுகிறோம். எனில் இறைவனுடைய வார்த்தை
இறைவன் தருகின்ற வாழ்வு என்பது குறுகியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நித்தியத்துக்குமான மோட்சத்துக்குமான வாழ்வை நாங்கள் பரிசாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலத்தை நாங்கள் முற்றுமுழுதாக பயன்படுத்த வேண்டும். அவ்வாறாக பயன்படுத்துகிற பொழுது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். இதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இறைவனை போற்றி புகழ்ந்து எங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். நிலை வாழ்வு அளித்தருளும் இறையே போற்றி, நித்திய சாந்தி அளித்தருளும் முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. மரணம் கடந்து உயிர்ப்பை நாம் கண்டு கொள்ள வாழும் காலத்தில் உம் குரலினை கேட்க உம் சித்தம் அறிய வாழ்வின் பொறுப்பினை ஆற்ற வரம் தாருமே. தூய்மையான வாழ்வினை கண்டுகொள்ள பரிசுத்தர் உம்மை வாழ்வில் கண்டுகொள்ள. தூய்மையான வாழ்வினை கண்டுகொள்ள தீமை அகற்றி நன்மை புரிய அருள் தாரும் இறையே, அருள் தாரும் இறையே. ஆமென்.